நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்கள நாம தானே காப்பாத்தணும். ஊர சுத்தி 10 மரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்கள கூட்டு போய் 10 மரத்தையும் வச்சு முடிச்சுட்டு மம்கி அருவாலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 சின்ன பசங்க ஒரு மரத்துக்குள்ள நின்னுட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள பார்த்த உடனே பயந்து ஓட பாக்கானுங்களே. டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி வளைச்சு பிடிச்சு என்னன்னு பார்த்தா கையில வேற ஏதோ பயங்கரமா டைனோசர்ஸ் குட்டி மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா காக்கா குஞ்சு. காக்கா தான் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா குட்டி காக்கா குஞ்சு கூட பயங்கரமா தாங்க இருக்கு. இதை எங்க இருந்துடா எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த மரத்து பக்கத்துல இருக்க செடி கீழே தான் இருந்துச்சு அப்படிங்கிற உண்மை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கும்போது அந்த காக்கா குஞ்சு மேல சத்தியமா சொல்றோம்னு அந்த மரத்து பக்கத்துல இருக்க செடிக்கு கீழே தான் இருந்துச்சு அப்படிங்கான்லே. இந்த காக்கா குஞ்சு வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது கொண்டு போய் வளர்க்க போறோம் அப்படிங்கிறான். அடா பாவிகள நானும் சின்ன வயசுல கிளி மைனா குருவின்னு எடுத்துட்டு போய் வளர்க்குறேன்னு பேர்ல ஒரு நாளைக்கு 10 நேரம் சாப்பாடு கொடுத்து 4 நேரம் குளிக்க வச்சு கடைசியில செத்தே போயிடும். நான் பண்ண அதே தப்ப நீனும் பண்ணாதடா. இது அதோட கூட்டுல அதோட அம்மா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு டீம் பசங்க ஒருத்தர மரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறி அதோட கூட்டுல போய் பத்திரமா வச்சாச்சு. அது மட்டும் இல்ல காக்கா என்பது நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லும். நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்கள நாம தானே காப்பாற்றணும். காட்டுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமம்.